ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்திலே இந்தியாவில் ரொம்ப அதிகமாக உடல் பருமன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக உடல் எடை கூட்டிட்டு இருக்கு. அது அதனால என்ன பாதிப்பு இப்படிலாம் உருவாக முக்கிய காரணம்னா, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், உடல் எடை கூடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க, மரபியல் ரீதியாக முக்கியமாக உருவாகுது. அதான் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு அவங்களோட பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பரம்பரையாக வர்றதுல இதில் ஒரு 10% நமக்கு கூடுது. அதனால ஆண்களுக்கு தொப்பையாவும் பெண்களுக்கு தொடையும் பின்புறமும் பெருக்கும். இதன் மூலமா அவங்க உடல் பருமன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா உடல் பருமன் அந்த 5 முதல் 19 வயதினருக்கு ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னும் கொடூரமா இருக்குது. இதனால பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க நம்ம இந்தியாவில். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல போனா, தமிழ்நாட்டில் என்ன இதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டா காலநிலை மாற்றம் சொல்றாங்க. காலநிலை மாற்றம்னா என்ன? அதாவது நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலா மாறிச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதனால 50% பேர் இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறதால தான் இப்போ உடல் பருமன் ஏற்பட்டிருக்கு. இதனால பல பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை சர்க்கரை நோயும், மாரடைப்பு, நீரிழிவு நோய், இப்படி பல பிரச்சனை அடிக்கிட்டே போலாம். இந்த பிரச்சனை வரதுக்கு முக்கிய காரணம் இந்த உணவு பழக்க வழக்கம் தான். எண்ணெய் பண்டங்கள், கொழுப்பு நிறைந்த உணவு, இதெல்லாம் நிறைய சாப்பிடுறோம். நிறைய சாப்பிட்டுட்டு அதை அந்த கலோரிகள் எல்லாம் எரிக்காமலே நம்ம என்ன பண்றோம், அப்படியே விட்டுட்டு தூங்கிடுறோம். இதனால நமக்கு படிப்படியா உடல் பருமன் அதிகரிச்சுட்டே இருந்திருக்குது. இது ஒரு கட்டத்தில் உடல் பயங்கரமா ஏறிடுது. இப்போ என்ன பண்ணுது, அது வேற ரீதியில மாறும். அதாவது பிற்காலத்தில் 40 வயதுக்கு தொடும்போது சர்க்கரை நோயோ, மாரடைப்போ அப்படின்னு இளம் வயதிலேயே பல கொடூரமான நோய்களுக்கெல்லாம் ஆளாகிறோம். சரி, உடல் எடை எவ்வளவு இருக்கணும் நம்ம உடம்புக்கு அப்படின்னா, 18 குறைவா இருந்தா உடல் பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் இளைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் சத்து தேவைன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் போதுமானது எவ்வளவுனா 18 இருந்து 24 வரலையும் இது கரெக்டான உடல் அளவு. 24 இருந்து 30 வரலையும் உடல் எடை அதிகரிப்பு. அதாவது 30க்கு மேல போச்சுன்னா அது உடல் பருமன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் பயங்கரமான டேஞ்சர்லாம் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த உடல் எடை ஏறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அதாவது வீட்டுல நிறைய சமைக்கிறோம், அது சமைச்சிட்டு இந்த சாப்பாடுலாம் வீணாகுது அப்படின்னு இதுல பெண்கள் தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அதனால தான் பெண்கள் அதிகமா உடல் எடை கூடுறதுக்கு காரணமா வந்திருக்காங்க. அதே போல நொறுக்கு தீனி ஏகப்பட்டது சாப்பிடுறாங்க. இந்த நொறுக்கு தீனி எல்லாமே அவங்க கணக்கே இருந்ததில்ல, டீ பார்த்துட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க அப்படியே தூங்குறது, இந்த சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படியே தூங்குறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கலோரிகள் எரிக்கிறதே இல்லை. அதாவது ஒரு ட்ரிப் நம்ம 1 மணி நேரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா 300 கலோரிகள் எரிக்கப்படுது. அதனால நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் வருது. இதை தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து பின்பற்றி வந்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு 80 வயசு 100 வயசு வரலையும் வாழ்றாங்க. சரி, உணவு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்கலாம். உணவு காலையில எழுந்த உடனே முக்கியமா டீக்கு பதிலா கிரீன் டீ அந்த மாதிரி வகையை சாப்பிடுங்க. இது உடல் எடை கூடாது. முக்கியமா காலை டிஃபன் தவிர்க்க கூடாது. காலை டிஃபனை தவிர்த்தீங்க அப்படின்னா இரவு, அதாவது மதிய உணவு அதிகரிச்சிடும். அதனால உடல் எடை கூறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால காலை உணவு கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுவும் இந்த கேழ்வரகு இட்லி, ஆப்பம், புட்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை ஏறாது. அதுக்கடுத்து அதுக்கு சட்னி நம்ம தேங்காய் சட்னியை தவிர்த்து கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி சட்னிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சாப்பிடணும். இப்படிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஏறாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம கடை உணவு, கடையில ஏகப்பட்டது விற்கிறாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம எண்ணெய் உணவு பண்றது சுத்தமா தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை இப்போ மாட்டிட்டு இருக்கோம். அதுதான் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, அப்படி இப்படின்ட்டு எண்ணெயில பொரிச்ச 65 தந்தூரி அப்படின்னு நிறைய சாப்பிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சுத்தமா தவிர்த்தாதான் நம்ம சந்ததிகளுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம வழிகாட்ட முடியும்னே ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இதனால பெரிய பின்விளைவு நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு பிறகு உள்ள சந்ததியினருக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வெளி உணவுகள் டோட்டலா தவிர்க்கணும்னு சொல்றாங்க. உணவுகளிலே நிறைய ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, சிக்கன்ல தோல் எடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய உணவுகளை முதல்ல தவிர்க்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ தவிர்த்துட்டாங்க. அதாவது யோகா, உடற்பயிற்சி, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டாங்க. இதனால தான் முக்கியமா உடல் எடை கூடுது. அதே போல நம்ம சின்ன வயசுல ஆண்களுக்கு கம்மியா தான் உடல் எடை ஏறும். ஏன்னா அவங்க இளம் வயசுல 18-20 வயசு வரலையும் உடல் உழைப்பு தராங்க. ஆனா பெண்களுக்கு இந்த நேரத்தில் தான் உடல் எடை கூறுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க பெருசா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து குழந்தை பிறந்த பிறகு ஹார்மோன் பிரச்சனையால உடல் எடை கூறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருமன் டக்குன்னு ஏறிடும். இதுக்கு எல்லாமே மூல காரணம் நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இது எல்லாமே உடற்பயிற்சி தான், நடைப்பயிற்சி தான். இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழலாம். அதுக்கு பிறகு ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நித்தம் உடல்ல ஒரு மலப்பு, சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா இயங்கும் உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது எப்படி கட்டுப்படுத்துறது? முக்கியமாக உடல் உழைப்பு இல்லாத வேலை, அதாவது வீட்டில் வந்து நம்ம வேலையாட்களை விட்டு வேலை செய்கிறது, அதே போல் நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மலைச்சிக்கிட்டே இருந்து உட்காந்துக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ வந்து உட்காந்தே பழகி ரொம்ப வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினதால, அதாவது வாஷிங் மிஷின் வந்துருச்சு, குளிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போவோம், அது இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி மனித வாழ்க்கை முறை டோட்டலாகவே மாறினச்சு. எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து கிடந்து முடங்கிருச்சு. உடல் உழைப்பு இல்லாமல் எல்லாமே கிடைக்குது அப்படின்றதால நம்ம உடம்புல ஏறுற அந்த கலோரிகள் எதுவுமே வந்து எரிக்கப்படாமலே அப்படியே விட்டுடுறோம். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? இந்த கொழுப்புகள் வந்து கலோரிகள், அதாவது கொழுப்புகள் சேர சேர அதை வந்து எரிச்சிட்டே இருந்தோம்னா பிரச்சனையே வந்து வராது. கொழுப்பு வகையிலேருந்து உணவு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே உடல் பெருத்துரும். இதனால கொழுப்பு வகைகள் வந்து முக்கியமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரை சாப்பிட்றதாலையும் இந்த பிரச்சனை வருது. ஹார்மோன் மாத்திரை, ஸ்டீராய்டு மாத்திரை, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நீரிழிவு நோய் மாத்திரை, இதெல்லாம் சாப்பிட்டா கூட இந்த பிரச்சனை வந்து வரும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணம். குறைக்கிறதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே தீர்வு கொழுப்பு உள்ள உணவுகளையும் அதிக மாவுள்ள உணவையும் வந்து சாப்பிட்றது தவிர்க்கணும். அதே போல பழ வகைகளை வந்து மாம்பழம், பலாப்பழம், வாழை அப்படின்னு இந்த பழ வகைகள்லாம் வந்து தவிர்த்தணும். அதே போல தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு அந்த மாதிரி வகைகளையும் வந்து தவிர்த்தணும். இந்த மாதிரி நம்ம வந்து உணவுகளில் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்ம தேவையுள்ள உணவு, அதாவது அதிக கலோரி சேர்ற உணவு நமக்கே தெரியும். எண்ணெய்களில் பொரிச்ச உணவு, கொழுப்பு நிறைஞ்ச உணவு, அதே போல வந்து பழங்களில் வந்து இந்த வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து உடல் எடை கூடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீரை வகை வந்து எவ்வளோ கீரை எடுத்துட்டாலும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுவது, இதெல்லாம் வந்து தவிர்த்தாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக நம்ம மரபியல் ரீதியாக ஒரு காரணம் இருந்தாலும் ஆனாலும் நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான் இப்போ உள்ள உடல் பருமனுக்கு முக்கிய காரணம். அதனால தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளான சக்கரை நோய், ரத்த அழுத்தம், மாரடைப்பு, மூச்சு திணறல், மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இப்படின்னு மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், பித்தப்பை கல்லு, குடலிறக்கம், குரட்டை, மலச்சிக்கல், மலட்டுத்தன்மை, மாதவிலக்கு பிரச்சனை, சினப்பை, நீர்க்கட்டி, மூல நோய் அப்படின்னு மனசூறு அப்படின்னு பல வழிகளில் இந்த உடல் எடை கூடுறதால உள்ள பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து ஏற்படுது. இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் உடல் எடை வந்து கூறத்தை தவிர்த்துட்டு உடலை குறைச்சிட்டு நம்ம நீண்ட நாள் வந்து ஆரோக்கியமாக வாழணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம வந்து கடைசி வரலையும் நல்லா வாழ்றதை பார்த்துட்டு நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரோக்கியமாக வந்து போகணும். அதாவது நவீனமான உலகத்துக்கு மாறினாலும் நம்ம ஏற்கனவே அந்த ஆதி காலத்தில் வந்து அவங்க இயற்கையாகவே அவங்களுடைய உணவு தேடல் முறையாக இருக்கட்டும், அவங்க தண்ணீர் தேடல் முறையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், அவங்க வந்து வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உடல் உழைப்பை கொடுத்து அவங்க வந்து வாழ்ந்துருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த உடல் உழைப்பு வந்து இல்லாமல் இருந்தது. முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த தற்போது கிடைக்கிற மாதிரி இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளோ, இந்த கலோரிகள் நிறைந்த உணவுகளோ, இல்லை வேற நிறைய வந்து ஏகபோகமாக வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. அதாவது என்னைக்கோ உங்கள் தீபாவளி, இந்த ஒரு வருஷத்துக்கும் ஒரு 4 நாளோ 5 நாளோ வந்து விசேஷ நாள் வரும். அன்னைக்கு தான் அவங்க கறிகள்லாம் வந்து எடுப்பாங்க. அன்னைக்கு தான் அவங்க வந்து அனைத்து விதமான உணவுகளும் சாப்பிடுவாங்க. அதுவும் இவ்வளோ துரித உணவு வந்து கிடையாது. ஏதோ இந்த வடை, பாயசம், ஆடு, பன்றி இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் மட்டும் தான் வந்து இருந்தது. ஆனால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஐட்டம் இருக்கு. பத்தாவதுக்கு குளிர்பானங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து வந்துருச்சு. நொறுக்கு தீனிகள் ஏகப்பட்டது வந்து விதவிதமாக வந்து எல்லாமே வந்து வந்துருச்சு. எல்லாமே பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து பாதிக்கப்படுறது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய உடலை வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்கணும். அதனால நீங்கள் வந்து எப்போதும் வந்து எச்சரிக்கையா இருங்க. நன்றி, வணக்கம்.